உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவரையும் தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அதிகாலையில் தேவனை தேடுகிற நீங்கள் பாக்கியவான்கள். காலையில் தேவனுடைய வசனத்தை தியானிச்சுட்டு அந்த நாளை தொடங்குறது எவ்வளோ ஒரு அருமையான காரியம் இல்லையா? தேவன் உங்களை பார்த்து உண்மையிலேயே பாராட்டுறாரு. தேவையான நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகம் மோசமான உலகம் பாருங்க. அப்போ நம்ம நினைக்கலாம், என்னங்க இந்த மாதத்தில் இப்படி நடக்குது, இந்த வாரத்தில் இப்படி நடக்குது, இந்த வருஷத்தில் இப்படி நடக்குது, இதெல்லாம் போக போக இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு யோசனைகள் தோணலாம். ஆனால் தேவன் பாருங்க, உங்களை என்னையும் அழைச்சிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அப்படிதான் இந்த உலகத்தோட நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு விடலை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் அதில் காப்பாற்றப்படலாம், இந்த உலகத்தையும் காப்பாற்றலாம். ஏனென்றால் இந்த உலகம்ங்கிறது தேவனால் உருவாக்கப்பட்டது. நம்ம ஆதியில பார்க்குறோம் இல்லையா? ஆதி ஆகமம்ல தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக உருவாக்கினார். ஆனால் இந்த பாவம் வந்த பிறகுதான் எல்லாமே கெட்டு போச்சு. ஆனால் மறுபடியும் தேவன் இதை மீட்டு கொள்ள விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எல்லா பரிகாரத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அதை மறுபடியும் நம் மூலமாக ரெக்கவரி பண்ணி பரலோகமாக இதை மாற்ற விரும்புகிறார். ஆகவே நம்ம மூலமாக தான் அதை செயல்படுத்த விரும்புகிறார். அப்போ நீங்கள் இதுல இருந்து காப்பாற்றிக் கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? இந்த அதிகாரத்தெல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எப்பேற்பட்டவர்? அவர் சாதாரணவர் அல்ல, சர்வ வல்லவர். நம் நம்புகிற தேவன், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்துல நீங்க நினைக்கலாம், கடவுள் செய்ய முடியுங்க, மனுஷங்க நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு. அவர் இந்த உலகத்துல ஒரு மனிதனாய் வந்தும் அநேக விஷயங்களை இப்படித்தான் ஒரு மனுஷன் இருக்கணும்னு செஞ்சு காமிச்சாரு. அதுல ஒண்ணு என்னன்னு பாருங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39 ஒரு இடத்துல அவங்க கப்பல்ல படகுல போயிட்டு இருக்கும் போது பயங்கரமா பெருங்காற்று புயல் அடிக்குது. இப்போதான் நம்ம அந்த இதெல்லாம் பார்க்குறோன்னு இல்லை, எல்லா காலத்துலையும் இருக்கிறது தான். ஆனால் அப்போ இயேசு உட்காந்துக்கிட்டு இது ரெட் அலர்ட் போட்டிருக்காங்களா, ஆரஞ்சு அலர்ட் போட்டிருக்காங்களா, இல்லை இங்கே மழை வருதா அங்கே மழை வருதா, என்ன பண்ணுறதுலாம் பார்த்து பயந்துட்டு இல்லை. அவர் எழுந்து அந்த புயலின் மத்தியில் என்ன பண்ணுறாரு? 39 காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை, இறையாதே அமைதலாய். உங்களுக்கு தடையா எது வருதோ, எதிரா எது வருதோ, அது பிசாசனுடைய காரியமாக இருக்கலாம், அது எந்த மோசமான விஷயமா இருக்கலாம், அது எதா இருந்தாலும் நீங்கள் அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, இப்ப ஏற்பட்ட இயேசுதான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார் என்றால் நீங்கள் அந்த மரணத்துக்கு எதிரான காரியங்களை தேவனுடைய நாமத்திலே கீழ்ப்படுத்தி ஆள வேண்டும். தேவனுடைய சித்தம் அதுதான். சுவாசிக்கிறவர்கள் நமக்கு இந்த அதிகாரம் இருக்காங்க, இயேசுவுக்கு இருக்கு. ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க, இயேசுவுக்கு இருக்கு, மனிதனாக வந்தாலும் அவர் தெய்வம் தானங்க, அவர் தெய்வமாக இருந்தா மனிதனாக இருந்தார். சரி, அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அதே மார்க்கில் பாருங்க 16, 17, 18 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று அநேக விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களால் என்னென்னலாம் செய்ய முடியும் பாருங்க. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவல என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் அந்த இடத்துல குறிப்பா இங்க சர்ப்பங்களை எடுப்பாருன்னா ஏதோ போற இடத்துல பாம்பு எடுத்துச்சுன்னு இல்லை, எல்லா வகையான பிசாசினுடைய வல்லமைகளையும் நீங்க மேற்கொண்டு உங்க கையில எல்லாத்தையும் அடக்கி ஆளும்படி தேவன் வைத்திருக்கிறார். எந்த சாவுக்கு ஏதோ விஷயங்களும், அது வைரஸா இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், எந்த விதமான நாசமோசமா இருக்கலாம், உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் பிசாசுகளை துரத்துவீங்க. நீங்க 4 பேருக்கு வியாதியஸ்தர்கள் மேல் கை வச்சு ஜோமன் அவங்க சொஸ்தமாவாங்க. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவமான பாஷைகள், நல்ல ஆவியில நிரம்பி வரங்களை செயல்பட்டு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்வீங்க. வரங்கள்னாலே அதுல எல்லா வகையான வரங்களும் வந்துருது. அப்ப அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யறதெல்லாம் தாராளமா நடக்கும். அப்ப இன்றைக்கு இப்பேற்பட்ட அதிகாரம் உடையவர்கள் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அப்ப இந்த மாதிரி நாட்கள்ல உட்காந்துக்கிட்டு உலகத்துல இருக்கவங்களை போல நம்மளும் பார்த்துட்டு பயந்துகிட்டு இருக்கணும் இல்லை, அலாட்டா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எழுந்து நின்று அந்த காரியங்களிலே தேவனுடைய நாமத்திலே அதிகாரத்தை, தேவன் நாமத்தை யூஸ் பண்ணி அதை கட்ட வேண்டும். தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டவிழ்க்க வேண்டும். அப்ப நீங்களும் காப்பாற்றப்படலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் காப்பாற்றப்படலாம். அப்படியாக செய்யும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். மேலோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். சோதரம் தகப்பனே, அப்பா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலேயே அதிகாரத்தை செயல்படுத்துவார்களாக. எங்கள் தேவனைகளை ராஜாதி ராஜாக்களை அதிகாரம் நிறைந்தவர்களாக வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து எழுந்து எல்லா எதிரான காரியங்களையும் மரணத்தையும்
பிசாசின் திட்டங்களையும் அதட்டி ஆண்டு கொள்ளட்டும் உடைய நாமத்திலே வெற்றியை எடுக்கட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட